கீழ்ப்படியாபின் நிமித்த தேசத்துக்குள்ள என்ன வந்துச்சு? சாபம். யாரு? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேசத்துக்குள்ள என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதினாலே தேசத்துக்கு ரட்சிப்பு வந்தது. யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதாமினுடைய மீறுதல், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேசத்துக்குள்ள சாபம் வந்துச்சுமா. ஆனா ஏசப்பா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே தேசத்துக்குள்ள என்ன வந்துச்சாமா? ஆசீர்வாதம் வந்துச்சு. நீங்க கர்த்தர் சொல்றாருமா, ஒருவேளை உங்களுக்கு மூதாதையருடைய சந்ததியார், ஒருவேளை உங்களுக்கு முன்னோர் இந்த சந்ததியார் கீழ்ப்படியாமை நிமித்தம் உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, ஒருவேளை உங்க இனத்துக்குள்ள சாபம் வந்திருக்கலாம். ஆனா உங்க ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், கையப்படிமா, கையப்படி சொல்ல, உங்க கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள அல்லது உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல்.